நாமத்துல உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். यीशु मसीह के नाम से सबको आशीष करते हैं। கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். प्रभु का दिया हुआ इस अच्छे से समय के लिए धन्यवाद। வேதத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். और प्रभु के वचन को हम ध्यान करेंगे। தேவனோடு நடக்கிற மனிதர்கள் எப்படி பின்மாற்றம் அடைந்தார்கள், और प्रभु के साथ चलने वाले लोग कैसे पीछे हट गए, அதை குறித்து தான் இன்று தியானிக்க போகிறோம். उसके बारे में अब हम ध्यान करेंगे। வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல முதல் வசனம். पहले कोरिन्थियों का 10वां अध्याय முதல் வசனம். पहला वचन। இப்படி இருக்க சகோதரரே, हे भाइयों, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், और मैं चाहता हूं कि तुम किस बात के बारे में समझो। நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் हमारे सब बाप दादा மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், बादल के नीचे थे, எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனார்கள், और सब के सब समुद्र के नीचे से चलकर गए, எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள், और सब लोग मूसा के द्वारा समुद्र से बपतिस्मा लिया, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், और सब लोगों ने एक ही भोजन खाया है और एक ही बर्तन में जा पिए हैं। வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, தேவனுடைய பிரசன்னத்துக்கு கீழாக போன ஒரு கூட்டம், और प्रभु की प्रशंसा के अधीन में चलने वाली एक झुंड, ஒரே சாப்பாடு, एक ही भोजन, ஒரே தண்ணீர், एक ही पानी, எல்லாருக்கும் ஒரே ஒரு பாதுகாப்பு தெய்வம் தான். और सबका एक ही सुरक्षा यीशु मसीह था। அதோடு கூட போகிற ஜனங்கள் எப்படி பின்வாங்கினார்கள், और उनके साथ में चलने वाले लोग कैसे पीछे हट गए। இதுல மிகவும் எச்சரிக்கையாக பவுல் சொல்லுகிறார். इसमें बहुत ही चेतावनी से पौलुस कहता है, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது, और ये सारी बातें दृष्टांत में उनको बताया गया, கடைசி நாளிலே வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது। और आप और मेरे लिए वो चेतावनी के लिए आखिरी दिनों के लिए लिखा गया है। இந்த காலத்துல இதை கண்டிப்பா நாம் கவனிக்க வேண்டும். इन दिनों में इन बातों को हमें ठीक से ध्यान देना है। வேதத்தோடு நாம் ஒத்து பார்க்க வேண்டும், कलाम के साथ में उसे जोड़कर देखना है। ஜெபம் பண்ணுவோமா? प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ளவரே, पवित्र प्रभु, உம்முடைய விலையேறப்பட்ட வேதாகமத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். आपके कीमती वचन के लिए धन्यवाद कहते हैं। கவனமாக பாருங்கள் சரித்திரத்தை, और ध्यान से इतिहास को देखिए, நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், और अपने आप को सुरक्षा में रखिए। அப்படிப்பட்ட பரிசுத்த எச்சரிப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். वैसे पवित्र चेतावनी के लिए धन्यवाद। நாங்களும் கூட வாசித்து எவைகளெல்லாம் அவர்கள் மீறினார்களோ அதை நாங்கள் அப்படி மீறாதபடி காத்துக்கொள்ளும், और हम भी इसे पढ़कर जिससे उन लोगों ने इनकार किया वैसे इनकार नहीं करते हुए रहने के लिए मदद कीजिए। எங்களோடு பேசும் प्रभु आप हमसे बातें कीजिए, ஆசீர்வாதமா இருக்கு। बहुतों के लिए आशीषित बने இயேசு रहे। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। நாம் வேதத்தை மிகவும் தெளிவாய் வாசிக்க வேண்டும். हम कलाम को बहुत ही ध्यान से पढ़ना है। இந்த வேதாகமத்தை நான் பார்க்கும்போது इस कलाम को हम पढ़ने के समय पर பல இடங்களில் பல கோடி லட்சம் வருஷத்துக்கு முன்பாக நடந்தவர்களை குறைவாக எழுதியிருக்கிறது, और बहुत लाखों सालों के पहले जो बातें हुई है उसके बारे में थोड़ी सी बातें लिखी हुई है। ஆனால் அதிகமாக ஆதாம் காலத்தில் இருந்து இப்பொழுது நடக்கிற காலத்தை நடக்க போகிற காலத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார்। लेकिन अधिक से अधिक आदम के समय से लेकर अभी तक जो हुआ है और जो आने वाला है उसके बारे में लिखा हुआ है। பல யுகங்கள் கடந்து போயிருக்கதாக வேதம் சொல்லுகிறது, और कलाम कहता है बहुत युग निकल कर गई है, ஆனால் இப்போ நாம் இருக்கிறது கடைசி காலம்। लेकिन अब जिस समय पे हम रहते हैं वो आखिरी समय है। இந்த காலத்துல इस समय के अंदर தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், प्रभु एक बात को देखता है, அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நடக்க வேண்டும், और उसकी प्रशंसा से हमको चलना है, அவருடைய சித்தத்தை உணர வேண்டும், उसकी मर्जी को पहचानना है, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், और उसके वचन को ध्यान करना है। இதுதான் அவர் எழுதியிருக்கிறார்। यही उसने लिखा है। தயவு செய்து நீங்க கண்டிப்பா கவனிங்க, जरूर इन बातों के ऊपर ध्यान दीजिए। வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, ஆண்டவருடைய வசனம் प्रभु का वचन அந்த ஜனங்களுக்கு கிடைத்த உடனே और उन लोगों को जब मिल चुका மிகவும் சந்தோஷப்பட்டார்கள்। वो लोग बहुत खुश हुए। மோசே சொன்னார், முற்பிதாக்களின் தெய்வம் என்னை அனுப்பினார்। मूसा ने कहा कि पूर्वजों का प्रभु मुझे भेजा है। நம்முடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தொழுது கொண்ட கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லும்போது மிகவும் சந்தோஷம்। अब्राहम, ईसाक, याकूब का खुदा ने मुझे भेजा है जब कहा तो उस लोगों को खुशी हुई। ஆனால் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சத்துருவின் கிரிகள் அதிகமா இருந்தது,
மிகவும் கஷ்டப்பட்டார்கள். लेकिन उस समय पे शत्रुओं का क्रिया अधिक था और बहुत लोग तकलीफ पे पड़े। நாம் இப்ப அதை பற்றி பார்க்கவில்லை. हम उसके बारे में अब न ஒரு देखें। பெரிய விடுதலை கிடைத்தது. एक बहुत बड़ा छुटकारा मिला है அவருடைய சுமையை கர்த்தர் மாற்றினார். और उनके बोझ को प्रभु ने उठा लिया। பார்வோனுடைய கட்டுக்குள் இருந்ததை கர்த்தர் அவிழ்த்தார். फैरौन के उस बंधन से उन लोगों को निकाला அங்கே இருந்த துக்கம் வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். और वहां पर रहने वाली सारी दुख सारे कष्टों को प्रभु ने दूर किया। தீர்க்கதரிசியாகிய மோசே சொன்னதுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். भविष्यद्वक्ता मूसा ने जो कहा उसको उन लोगों ने सुना ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது. और मेमने का लहू लगाया गया। அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் ராபோஜனத்தை அனுபவித்தார்கள். उन घरों के अंदर उन्होंने प्रभु भोजन को पालन किया அதுதான் சரியான ஒரு ராபோஜனம். और वो एक सही प्रभु भोजन है அதன் மூலமாக அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. और उसके द्वारा उन्हें बहुत बड़ा छुटकारा मिला। ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் ஜெயம் பெற்று வெளியே வருகிறார்கள். मेमने के लहू के कारण वो जय पाकर बाहर आए। திரும்ப என்ன நடக்குன்னா फिर क्या हुआ है? பைபிள்ல பவுல் சொல்கிறார், बाइबल के अंदर पौलुस कहता அவர்கள் है எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் மோசேயும் அங்க இருக்கிறார், அவரும் கூட ஞானஸ்நானம் பெற்றார்கள். और वो सब लोग वहां पर मेघ के कारण और बादल के नीचे वहां पर मूसा के साथ में चले। புதிய ஏற்பாட்டுல நிறைய தேறின வேதபாரர்கள் பரிசேயர் இருந்தார்கள். और नए नियम के अंदर बहुत सारे वचन के अंदर अधिक से अधिक ज्ञानवान थे பரிசுத்தவான்ல அருமையான ஒரு மனிதன் அப்பல்லோ. और पवित्र लोगों में एक व्यक्ति है अपोलो। இவர்கள் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மகிமையான வெளிப்பாடை பவுல் பெற்றிருக்கிறார். और इन सारे लोगों को नहीं मिली वैसी बात को अपोलो ने पाया है। அது என்னன்னா, वो क्या है? இஸ்ரவேலர்கள் இரத்தத்தினால் விடுதலையானார்கள். और इजरायली जो है लहू के द्वारा छुटकारा पाए हैं। திரும்ப அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். फिर सारे लोगों को बपतिस्मा दिया गया மேகத்தினால், मेघ के द्वारा கர்த்தரையே அது குறிக்கிறது. और वो केवल प्रभु को दर्शाता है கர்த்தரே அங்க மேகமாக அக்னியாக இருக்கிறார். और प्रभु खुद वहां पर बादल के रूप में उनके सामने खड़ा பல है। வசனம் சொல்லுகிறது, बहुत सारा वचन कहते हैं அவர்களுடைய அந்த 40 வருஷம் முழுவதும் वो 40 वर्ष तक அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவே இல்லை. अग्नि और बादल उनको छोड़कर कभी न हटा। மகிமையான ஒரு பாதுகாப்பு இருந்தது. एक महिमा का सुरक्षा था ஆகவே வியாதி இல்லாத ஒரு சரீரம், और इसलिए बिना बीमार का एक शरीर பழையதாய் போகாத துணி, और बिना पुराना हुआ एक कपड़ा பழையதாய் போகாத ஒரு செருப்பு, और बिना घसने वाली एक चप्पल மிகவும் அற்புதத்தை அனுபவித்தார்கள். और बहुत ही बड़े अद्भुत को उन्होंने महसूस किया। மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம், और बादल और अग्नि தெய்வமே சிருஷ்டிகரே அவர்களோடு அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். और जिसने रचना किया उसने उन्हें वैसा सुरक्षा दिया था। வாகம 8வது அதிகாரம் व्यवस्था विवरण 8वां अध्याय 3 இருந்து பல வசனங்களை வாசிக்கும் போது 3 से लेकर जब कुछ वचनों तक पढ़ते हैं 40 வருஷம் தெய்வம் உங்களோடு கூட இருந்தார். और 40 वर्ष तक प्रभु उनके संग रहा துணிமணிகள் பழையதாய் போகவில்லை, और उनका वस्त्र पुराना न हुआ பாதரட்சை கிழியவில்லை, और उनका चप्पल नहीं घसा। எவ்வளவு மகிமை அனுபவித்தார் பாருங்க. और वो कितनी महिमा को अनुभव किए हैं, யோசித்து பாருங்க. विचार करके தேவனோடு देखिए। நடக்கிற ஒரு அனுபவம் இஸ்ரவேலர்களுக்கு இருந்தது. और प्रभु के साथ चलने वाला एक अनुभव इजरायलियों को था। அப்படிப்பட்ட பாதுகாப்புல இருந்தாலும் वैसे सुरक्षा में रहने के 4வது बावजूद வசனம் சொல்லுகிறது பாருங்க, 4वां वचन कहता है, देखिए, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். और उन सारे लोगों ने एक ही भोजन पात्र में भोजन किया எப்படினால் அவரோடு கூட சென்ற ஞான கன்மலையின் तண்ணீரை குடித்தார்கள். कि इस प्रकार है कि उसके साथ में चलने वाले उस चट्टान से पानी पिए। ஒரே சாப்பாடு ஒரே தண்ணீர், एक ही प्रकार का भोजन, एक ही प्रकार का ஒரே जल, மாதிரியான அக்னிஸ்தம்பம், एक- ஒரே மாதிரியான மேகஸ்தம்பம், एक ही प्रकार का बादल, एक ही प्रकार का अग्नि का खंभा। அப்படிப்பட்ட ஒரு மகிமை, वैसा एक महिमा ஒரு தகப்பனுடைய மடியில இருக்கிற ஒரு குழந்தையை போல. और एक पिता के गोद में रहने वाले एक बालक के समान। சொல்லுகிறான், உன்னை கழுகு சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். प्रभु कहता है, जैसे एक गीदड़ अपने बच्चों को उठाकर चलता है वैसे मैं उकाब के समान उठाए चलता அப்படிதான் हूँ। நடந்திருக்கிறது. वैसे ही हुआ है। ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, लेकिन अगली वचन में लिखा है, அப்படி இருந்தும், वैसे रहने के बावजूद, எப்படி இருந்தும், कैसे, இப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்தும், और ऐसे सुरक्षा के बावजूद, இப்படிப்பட்ட தண்ணீர் சாப்பாடு இருந்தும், ऐसे भोजन और पानी मिलने के ஆனா बावजूद எல்லாருக்கும் மேலையும் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. सारे लोगों के ऊपर प्रभु प्यारा न रहा। என்ன ஒரு மகிமையை பாருங்க.
कितना महिमा की बात है देखिए। இவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஜனங்களுக்கு மேல தெய்வம் பிரியமா இருக்கவில்லை. और इतना सुरक्षा के साथ में रहने वाले के बीच में भी प्रभु के लिए प्यारा நம்ம ना தான் रहे। ஏமாத்திரம் பாருங்க. हम सब किस काम के रहेंगे? சில வேளையில தெய்வனோடு நடக்கிறோம், சில வேளை விட்டு விடுகிறோம். हम कुछ समय प्रभु के संग चलते हैं, कुछ समय छोड़ देते हैं। வாரத்துல ஒரு முறை தெய்வ சமூகத்துல உட்காருறோம். और हफ्ते में एक बार प्रभु के समूह में बैठते சில हैं। வேளையில ஜெபம் பண்ணுகிறோம், சில வேளையில ஜெபிக்கல. कुछ समय पे प्रार्थना करते हैं, कुछ समय पे प्रार्थना नहीं சில करते। வேளை தெய்வ மனுஷனோடு பேசுகிறோம், சில வேளையில ஆண்டவருக்கு பிரியமில்லாததை பேசுகிறோம். कुछ समय पर प्रभु से बातें करते हैं, कुछ समय पर प्रभु को जो प्यारा नहीं वो बातें करते எப்படி हैं। நம்ம வாழ முடியும்? कैसे हम जीवन बिता எப்படி सकते हैं? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நம்மிடத்துல காணப்படும்? कैसे प्रभु चाहने वाला एक पवित्रता हमारे ऊपर आएगी? 11வது வசனம் சொல்லுகிறது. 11वां वचन कहता है, எல்லாம் உங்களுக்கு மாதிரி. ये सब तुम्हारे लिए एक दृष्टांत है எச்சரிக்கையாக இருங்க. और ये चेतावनी से रहो। இப்படி இருந்த ஜனங்க கூட தெய்வனை பிரியப்படுத்தவில்லை. और ऐसे रहने वाले लोग भी प्रभु के लिए प्यारा ना बना। பல வசனம் இருக்கு. बहुत सारे वचन हैं, நான் ஒரு देखें। சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். मैं कुछ वचनों को बताता हूँ। யாத்திராகமம் 13 21 22. निर्गमन के अंदर 12वां अध्याय के अंदर 22 और 21 और 22, 13 के अंदर 21 22, சங்கீதம் 78 14, वचन संहिता 78 के अंदर 14, உபாகமம் 1 33, व्यवस्था विवरण पहला अध्याय का 39 वचन, சங்கீதம் 97 4, वचन संहिता 99 7, எண்ணாகமம் 9 15 गिनती की किताब में 9 15 23, 23, இன்னும் பல வசனம். और भी बहुत सारे वचन हैं। 105 39, वचन संहिता 105 में 39, எண்ணாகமம் 14 14, और गिनती में 14वां अध्याय के अंदर 14 वचन, 10வது அதிகாரம் 34, 10वां अध्याय का 34वां वचन, ஏசாயா 45 ஏசாயா 4வது அதிகாரம் 5வது வசனம், यशाया का 4वां अध्याय के अंदर 5वां वचन, யாத்ரா 33 9, निर्गमन 33 के अंदर 9, யாத்ரா 40 34. निर्गमन के अंदर 40 के अंदर இந்த 34। எல்லா வசனமுமே தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகவில்லை என்று எழுதியிருக்கிறது. और ये सारा वचन यही कहता है कि प्रभु की प्रशंसा से लोग नहीं हटे। ஒரு நாள் அல்ல, 40 வருஷம். एक दिन नहीं बल्कि 40 वर्ष இவ்வளவு तक। பாதுகாப்பாக இருந்த தெய்வம் எப்படி அந்த ஜனங்கள் வித்தியாசமா போயிட்டாங்க? ऐसे सुरक्षा के साथ में रहने के बावजूद भी लोग कैसे अपनी मर्जी से चले? நம்ம விடையும் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இருந்தது. हमारे घर पे भी बहुत बड़ा सुरक्षा है। ஒரே சாப்பாடு, एक ही प्रकार का ஒரே भोजन, தண்ணி, एक ही प्रकार का ஒரே पानी, महिमा। एक ही प्रकार की महिमा। இப்படி இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், ऐसे रहने के बावजूद प्रभु कहता है, அநேகருக்கு மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை. बहुतों के ऊपर प्रभु प्यारा न रहा। ஞானமுள்ளவர்களாய் நடக்க हम कितने ध्यान से चलने கடைசி चाहिए। காலத்துல உட்கார்ந்து हम आखिरी समय पर बैठे हैं। தேவன் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். प्रभु हमारे पर ध्यान देता என்னுடைய है, நடவடிக்கையெல்லாம் मेरा பார்க்கிறார். चाल चलन को देखता है। தேவன் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். प्रभु वहां से आ रहा है நாம் இங்கிருந்து பிரயாணப்படுகிறோம். और हम यहाँ से यात्रा करते ஒன்று हैं। அவர் என்னை சந்தித்து மறுரூபப்படுத்துவார். एक वो हमसे मुलाकात करके हमें रूपांतर में இல்ல, बदलेगा, நான் அங்க போய் நான் மரித்து என்னுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு விடும். और या फिर मैं वहां पर दफन किया जाऊंगा और मेरा शरीर दफन किया जाएगा। ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. कोई तो एक बात होगी। ஒண்ணு நான் மரித்து உயிரடைய வேண்டும், एक मैं मरकर जीवित हो இல்ல जाऊंगा, அவர் வரும்போது மாற்றப்பட வேண்டும். और या फिर मैं आने के समय पर बदल நாம் जाऊंगा। அந்த தேசத்தை பார்த்து நடக்கிறோம், हम उस देश की ओर चलते हैं, அவர் நம்மை பார்த்து वो வருகிறார். हमारी ओर आता है। ஏதோ சீக்கிரமா நடக்க போகிறது. कोई तो एक बात हो रहा है। எவ்வளவு கவனமாக இருக்கு. कितना ध्यान से हमें रहना है। தானியேலை பற்றி வேதம் சொல்லுகிறது, दानियल के बारे में वचन कहता है, நீ பிரியமான புருஷன், तू कितना प्यारा நீ व्यक्ति है। ஜெபிக்கும் பொழுதே நான் உன்னை கவனித்தேன், तू जब प्रार्थना किया तब मैंने तुझे ध्यान ஆகவே दिया, நானும் உனக்கு நான் பதில் கொண்டு வந்தேன். इसीलिए मैं तेरा जवाब लेकर आया हूँ। எபிரேயர் 11வது அதிகாரம் इब्रानियों का 11वां अध्याय, ஏனோக்கை பற்றி சொல்லும்போது हानोक के बारे में जब बताया गया ஏனோக்கு है, தேவனோடு சஞ்சரித்தார். हानोक परमेश्वर के साथ में அவன் मेलजोल किया, உயிரோடு இருக்கும்போதே और वो जब जीवित रहा, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். वो प्रभु के लिए प्यारा व्यक्ति था करके बताया गया है। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता எச்சரிக்கையா है, இருங்க, चेतावनी से रहो, எல்லாம் உங்களுக்கு நடந்தது. और ये सब बातें तुम्हारे लिए இவ்வளவு हुई। தேவ பிரசன்னம் இருந்தும் इतना प्रभु का प्रशंसा रहने के அங்க बाद, கூட இருந்தவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருந்தது. और वहां पर रहने वाले लोगों के बीच में गड़बड़ी थी। தெய்வத்தை முழு இதயத்தோட நம்பவில்லை, प्रभु को पूरे हृदय से नहीं माने, அவர் பார்க்கிறார் என்ற எண்ணம் கூட இல்லை. और वो देख रहा है ये विचार भी नहीं रहा। பவுல் நிறைய காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார். पौलुस बहुत
बहुत सारे बातों को बताता है அவர்கள் இச்சித்தார்கள். और उन लोगों ने लालसा की அவங்க ஏதாவது சாப்பாட்டுக்கு இச்சித்தார்கள். और उन लोगों ने उस भोजन की लालसा की। இந்த கடைசி நாளில इस आखिरी दिनों में தேவன் நிச்சயமாக என்னை திருப்தியாய் நடத்துவார். प्रभु जरूर मुझे तृप्त करके चलाएगा। கொலை செய்கிற தெய்வம் அல்ல. वो बिना कोई कमी घटी का परमेश्वर नहीं। बाइबल कहती है முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. पहले परमेश्वर की राज्य को और उसकी धार्मिकता को ढूंढो। ஐயா அம்மா உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார். आपको जो जरूरत है वो आपको प्रभु देगा। இதுவரைக்கும் நடத்துனவர் நடத்த மாட்டார். क्या अभी तक जिसने चलाया वो नहीं चलाएगा? இப்ப கூட எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்கிறார். अभी तक कितने अद्भुत कार्य किए हैं, எவ்வளவு மகிமையான காரியங்களை कितना செய்கிறார். महिमा का कार्य किया ஏன் है। அவர் நமக்கு செய்ய மாட்டார்? क्यों हमारे लिए नहीं करेगा? கண்டிப்பா செய்வார். जरूर ஆனா करेगा। இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, लेकिन इजरायलियों को देखिए, இச்சித்தார்கள். उन्होंने लालसा की। அடுத்து பைபிள்ல அவர் சொல்லுகிறார், उसके बाद बाइबल में वो लिखा है அவர்கள் இச்சித்து उन्होंने लालसा की ஜனங்கள் புசித்து குடித்து விளையாட எழுந்தார்கள். और वहां पर पीकर नाचना गाना शुरू किया है। மோசமான காரியத்தை எழுதியிருக்கிறார். बुरे कार्य को यहाँ पर लिखा है। இச்சைக்கு பிறகு और वो தெய்வத்தை முழுவதுமாக அவர்கள் தள்ளி நிற்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார். लालसा करने के बाद प्रभु को पूरी रीति से दूर करने के स्थिति पे आ चुके ஒரே हैं। நாள்ல அவர் சிலர் வேசித்தனம் பண்ணினார்கள். एक ही दिनों में कुछ लोगों ने वेश्यागमन किया है 23,000 பேர் ஒரே நாள் விழுந்தார்கள். और 24,000 लोग एक ही दिन में गिर गए। இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா इस पे भी अगर आप देखें மொத்தத்துல இந்த வாதையில செத்தவங்க 24. और पूरे इस परिस्थिति में जो मर गए थे वो 24,000 அதான் लोग। வேதம் சொல்லுகிறது. वैसे ही लिखा है। நான் பவுல் சொல்லுகிறார், लेकिन पौलुस कहता ஒரே है நாள்ல இறந்தது 23,000 பேர். एक दिन में जो नाश हुए वो 23,000 है। ஆகவே நீங்கள் அதுபோல வேசித்தனம் பண்ணாதீர்கள். इसीलिए आप इस प्रकार से वेश्यागमन न करें। 9வது வசனம் சொல்லுகிறது, 9वां वचन पर लिखा है அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். और उनमें से कुछ प्रभु को परखे பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள். सांपों के द्वारा नष्ट किए गए। நீங்களும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருங்கள். तुम भी प्रभु की वहां पर परीक्षा न करो। எவ்வளவு மகிமையான தெய்வம். कितना महिमा का நம்மை प्रभु है, ஞாபகப்படுத்துகிறார். हमें याद दिलाता है। கவனமாக இருங்க. ध्यान से உங்க रहना, வாழ்க்கையை நீங்க இழந்து போயிடாதீங்க. अपने जीवन को मत खो जाओ। நல்ல ஒரு தேசத்தை காண்பித்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். प्रभु अच्छे देश को दिखाकर उन्हें ले आया, கானானுக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறார். कानान में उनको ले आया है। அது செழிப்பான ஒரு தேசம். और वो एक फलदारी देश அது है நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு தேசம். और वो अच्छा सा बारिश होने वाली உயர்ந்த देश है। கோதுமைகளை விளைவிக்கிற ஒரு अलग अलग தேசம். प्रकार की गेहूं वहाँ पर நல்ல उगती है। நல்ல கனிகளை தருகிற ஒரு अलग தேசம். प्रकार के अच्छे प्रकार के फल उगते ஆகவே हैं। உன்னுடைய நோக்கம் அங்கேயே இருக்கட்டும். इसीलिए तुम्हारा विचार उसी की ओर रहे। இவ்வளவு மகிமையை காண்பித்தாலும் கூட और इतनी महिमा को दिखाने के बावजूद ஜனங்கள் அதை சிந்திக்கவே இல்லை. लोग उसे विचार में नहीं रखे। தேவனுடைய பராக்கிரமம் प्रभु का जो सामर्थ्य அந்த மனிதனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கினது. उन लोगों के हाथ से उन्हें खींच लिया, செங்கடலை பிளந்தது. लाल समुद्र को दो भाग किया, சத்துருவை அழித்தது. शत्रु को नाश किया। எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு பக்க துணையா இருந்தார். सारे परिस्थिति में उनके लिए दृढ़ गढ़ था। ஆனா எல்லாத்தையும் பார்த்திருந்து लेकिन सबको देखने के बाद வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है அநேகருக்கு மேல தெய்வம் பிரியமா இருக்கிறது. बहुतों के ऊपर प्रभु प्यारा न रहा। புதிய ஏற்பாட்டிலையும் கூட ஒரு முறை नए नियम के अंदर भी एक बार இயேசு கிறிஸ்து ஒரு சபையில போய் ஜெப வீட்டுல அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது यीशु मसीह एक बार आराधनालय में जाकर अपने वचन को बांटने के समय पर கூனான ஒரு ஸ்திரீ அங்க இருக்கிறார். एक स्त्री थी जो अपनी जो कमर उसकी झुकी हुई थी। ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். प्रभु ने उसे चंगा किया। ஆனா அங்க இருந்த வேதபாரர் பரிசேயர் மிகவும் கோபப்பட்டார். लेकिन वहां के जो फरीसी और सदुकी बहुत क्रोधित हुए। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है ஆபிரகாமுடைய குமாரத்தி இவள், और ये अब्राहम की बेटी है, ஆனால் சத்துரு இவளை கட்டி வைத்திருக்கிறார். लेकिन शत्रु ने उसे बांध के रखा है। யோசிங்க, आप विचार करके யார் देखिए அது? कौन है? ஆபிரகாமுடைய குமாரத்தி. अब्राहम की बेटी அவள் है। எங்க இருக்கிறார்? वो कहाँ पर है? சபைக்குள்ள இருக்கிறார். कलीसिया के अंदर அப்ப है। சபைக்குள்ள இருந்தாலும் कलीसिया के अंदर रहने के बावजूद, குடும்பத்துல இருந்தாலும் अब्राहम के परिवार में रहने के बावजूद शैतान बांध के रखा எதனால் है। இந்த மாதிரி நடக்கிறது? किस लिए ऐसा हुआ? ஏதோ ஒரு சாத்தானுக்கு
ஒரு காரியம் அங்க இருக்கிறதுனால कोई तो एक बात शैतान का कार्य वहां पर था, इसीलिए ஆகவே பைபிள் சொல்லுகிறது इसीलिए बाइबल कहती है ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள், बपतिस्मा तो पा लिया है, அந்த இரத்தத்தினால उस விடுவிக்கப்பட்டிருந்தார்கள், लहू से छुटकारे तो पाए தேவ हैं, மகிமை இருந்தது, परमेश्वर की महिमा तो है, ஆனாலும் लेकिन फिर भी தேவனை பிரியப்படுத்தவே இல்லை. परमेश्वर के लिए प्यारा ना बने, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை உணராமல் போய்விட்டார்கள். प्रभु की मर्जी को न चाहते हुए चले। தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், आज प्रभु हमें देखकर कहता தயவு है, செய்து கவனியுங்க, ध्यान से सुनिएगा, இஸ்ரவேலர் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். इजरायली लोग तुम्हारे लिए एक बहुत आमियान बड़ा चिन्ह सहोदररे, है। इसीलिए நீங்க भाइयों கண்டிப்பா இதை தெரிந்து கொள்ள तुम வேண்டும். जरूर इसे जान लो। நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறார், हमें देखकर वो कहता தேவன் है, கிருபையும் அன்பும் நிறைந்த சர்வ வல்லமுள்ள प्रभु अनुग्रह दया से भरा हुआ सर्वशक्तिमान இந்த प्रभु। நாள்ல इन दिनों में இந்த மகிமையான தெய்வத்தை மிகவும் தெளிவாய் கவனிக்க और வேண்டும். इस परमेश्वर को हम बहुत ध्यान से सुनना இதுவரைக்கும் चाहिए। என்னை அப்படிப்பட்ட மகிமையினால் என்னை காப்பாற்றி अब तक ऐसे महिमा से सामर्थ्य से मुझे चलाया है, அவர் செய்யும் போது என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். और जब मैं गलती किया तो मुझे उठा लिया அவர் கூடவே இருந்திருக்கிறார். और वो मेरे संग में रहा। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती அவர் है, கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார். और उसके साथ में चलने वाले उस चट्टान के पानी को उन्होंने அந்த पिया, கன்மலை கிறிஸ்துவே. और वो चट्टान यीशु கிறிஸ்து है, என்றால் அபிஷேகம் பண்ணுகிற பண்ணப்பட்டவர். और वो मसीहा का मतलब अभिषेक किया गया और करने वाला। கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். मसीहा हाँ सर्वदा के लिए जीवित रहता கிறிஸ்து है। சர்வத்திற்கும் மேலானது. मसीहा सबसे ऊंचा है। சங்கீதம் 18:31 और वचन संहिता 38 के நம்முடைய अंदर தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கன்மலையாய் இருக்கிறார். हमारा परमेश्वर एक ही वो चट्टान है। ஆனா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் लेकिन पहले कुरिन्थियों का 10वां अध्याय 4வது வசனம் சொல்லுது, 4वां वचन कहता அந்த है, கன்மலை கிறிஸ்துவே. वो चट्टान मसीहा है। ரெண்டு கன்மலை கிடையாது, दो चट्टान नहीं ஒரே है, ஒரு கன்மலை, एक ही चट्टान ஒரே है, ஒரு சர்வ வல்லமுள்ளவர். एक ही அவரே सर्वशक्तिमान என்னை है, காப்பாற்றும்படியாக और वही मुझे संभालने के மேக लिए ஸ்தம்பமாக बादल के खंबे के रूप में, अग्नि के रूप கூடவே में இருந்து मेरे संग में அவளோடு रहकर பேசி और मेरे साथ में बातें करते இவ்வளவு हुए மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை அங்க வச்சிருந்தார். इतना महिमा का निवास स्थान बना, ஒரே சாப்பாடு, एक ही भोजन, ஒரே தண்ணீர், एक ही पानी, ஒரே பாதுகாப்பு. एक ही सुरक्षा। பைபிள் சொல்லுது, बाइबल कहती है, அநேகருக்கு மேல் தெய்வம் பிரியமா இருக்கிறார். बहुतों के ऊपर प्रभु प्यारा न रहा, நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா? क्या हमारे ऊपर प्यारा है? அதுக்கு எதுக்கு பார்க்கும்போது நாம் ஏமாத்துறோம். और ये चीजें देखने के समय पर हम किस काम के लायक எவ்வளவு हैं? பரிதாபத்துக்குரியவர்களா இருக்கிறோம். कितने ही बहुत दुख की बातों में हम रहते हैं, தேவனுக்கு பிரியமானவராய் இருக்கிறார். प्रभु के लिए प्यारे बनकर रहे। ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் சொல்லுகிறது, आमोस भविष्यद्वक्ता का किताब में कहता है, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய जब तक दो लोग एक मन नहीं हो जाते, ரெண்டு பேரும் போக முடியுமா? वो क्या एक जगह पे साथ ஒரு में जा மனசோட सकते போக हैं? முடியுமா? एक मन में जा सकते हैं, ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டா தான் போக और முடியும். एक मन होंगे तो ही जाएंगे। ஏனோக்கு தேவனோடு சேர்ந்து நடந்தார். हानोक परमेश्वर के साथ में बातें करते हुए ஆபிரகாம் चला, தேவனோடு நடந்தார். अब्राहम प्रभु के साथ में चला, நோவா தேவனோடு நடந்தார். नू प्रभु के साथ में चला, எத்தனை பரிசுத்தவான்கள், और कितने पवित्र लोग। இப்படிப்பட்ட வெளிப்படையான மகிமை இல்ல அவங்களுக்கு. और ऐसे दिखावट में महिमा की बात नहीं அவங்க थी। மேல் சம்பத்தை பார்க்கல, उन्होंने बादल के खंबे को नहीं देखा, अग्नि के खंबे को नहीं देखा, போதிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. सिखाने के लिए कोई भविष्यद्वक्ता नहीं था। ஆனாலும் யோசேப்பு சொல்லுகிறார், लेकिन यूसुफ कहता "ஓ, है, என் தேவனுக்கு முன்பாக हो मेरे प्रभु के நான் सामने எப்படி பாவம் செய்ய मैं முடியும்?" कैसे पाप कर सकता हूँ? அவர் அதை உணர்ந்திருக்கிறார். और वो उसे महसूस தேவ किया है। பிரசன்னம் என்னோடு கூட प्रभु की प्रशंसा मेरे संग है, தேவ மகிமை என்னோடு கூட இருக்கிறார். प्रभु की महिमा मेरे साथ அவர் என்னை है, கவனிக்கிறார். वो मुझे ध्यान देता எவ்வளவு है। மகிமையான ஒரு ஆண்டவர், कितना महिमा का प्रभु கர்த்தர் है, நல்லவர், प्रभु भला அவர் है, மிகுந்த वो அன்புள்ளவர். बहुत ही दयावान है। யோவான் 11வது அதிகாரத்துல और यूहन्ना का 11वां अध्याय के अंदर ஆண்டவர் அந்த கிராமத்துல இருக்கும்போது जब प्रभु उस नगर पर था, மார்த்தாள் மரியாள் मार्ता और मरियम நல்ல ஒரு செய்தியை கொடுக்கறாங்க. एक अच्छे संदेश को ஓ देते हैं। சர்வவல்லமுள்ள वो கர்த்தர், सर्वशक्तिमान प्रभु சகோதரன் है, வியாதியா இருக்கிறார், मेरा भाई बीमार है, அவர் வந்து எழுப்ப वो போகிறார். आकर उठाएगा। ஒரு பெரிய சந்தோஷம் एक அவங்களுக்கு. बहुत बड़ी खुशी, இது மரணத்துக்கு உரிய வியாதி மாதிரி தெரிகிறது. और ये मरण का बीमार है ऐसा लगता है, ஆனா தெய்வம் வந்து நிச்சயமா எழுப்பி விடுவார். लेकिन प्रभु आकर जरूर खड़ा करेगा। சொல்லும்போது சொல்றாங்க, वो आने के समय पर कह देते ஆண்டவரே, हैं,
हे प्रभु நீர் நேசிக்கிற லாசர். आप जो प्रेम करते हैं वो என்ன लाजर, புரிகிறது? क्या समझ में आता है? இயேசு நேசிக்கிற லாசர். यीशु प्रेम करने वाला அப்ப लाजर, எப்படி இந்த லாசர் ஆண்டவரோடு நடந்திருப்பான் பாருங்க. कैसे लाजरस प्रभु के साथ चला எவ்வளவு होगा। மகிமையான ஒரு சாட்சி. कितना महिमा की बात है। தீமோத்தேயை பற்றி பவுல் அப்படிதான் சொல்லுகிறார். तीमोथी के बारे में पौलुस कहता என் है, உத்தம குமாரன். और ये मेरा उत्तम पुत्र है। அவர் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, हे तीमोथी, உன்னுடைய கண்ணீர் உள்ள ஜெபத்தை நான் நினைவு கூறுகிறேன். और तेरे आंसू के उस प्रार्थना को मैं स्मरण करता நான் அதை हूँ, நினைத்து ஜெபம் பண்ணுகிறேன். मैं उसको स्मरण करके प्रार्थना எவ்வளவு करता மகிமையான ஒரு हूँ। மனிதன். कितना महिमा की बात है। இப்படிப்பட்ட மகிமையான தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தார்கள். और ऐसे महिमा के प्रशंसा के अंदर जीवन बिताए। யோசேப்பு சொல்லுகிறார், यूसुफ कहता है, தேவனோடு நடக்கிறார். प्रभु के साथ चलते हैं। தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்ட லாசர். प्रभु का प्रभु का चेला कहने वाला लाजरस, கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. लेकिन प्रभु क्या करता है, இன்னும் அவர் அப்படியே அந்த ஊர்ல தங்கிட்டார். फिर उस नगर पर वहां पर ठहर गया। மறுநாள் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. दूसरे दिन प्रभु कहता है, 3 நாள் கழிச்சு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், तीसरे दिन अपने चेलों से कहता है, லாசர் மரித்து விட்டான். लाजरस मर चुका, அவன் நித்திரை அடைந்து விட்டான். वो वहां पर मर चुका है। ஆனா சீஷர்களுக்கு இது புரியல. लेकिन शिष्यों को बातें पता ஆனா नहीं चली। ஆண்டவருக்கு நல்லா தெரியும். लेकिन प्रभु को ठीक से पता அவன் है மரித்து விட்டான். वो मर चुका है। அவர் சொல்லுகிறார், வாங்க போகலாம். वो कहता है चलो जाएं। ஒரு வசனம் சொல்லுகிறார், एक वचन कहता இங்க है, பாருங்க, நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். देखो मैं एक उजाला हूँ। வெளிச்சத்துல சில வல்லமை நடக்க போகிறது. उजाले के अंदर कुछ बातें நீங்கள் அதை होगी, பார்க்க போகிறீர்கள். तुम उसे देखोगे, விசுவாசம் வளரும். तुम्हारा विश्वास बढ़ेगा। உங்களுடைய விசுவாசம் மட்டுமல்ல, केवल तुम्हारा அதை विश्वास காண்கிற नहीं, அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் வளரும். जितने लोग उसे देखेंगे सबका विश्वास बढ़ेगा। வாருங்கள் என்று கூட்டிக்கிட்டு और போறார். इसीलिए आओ करके बुला कर ले जाता है। கிராமத்துக்கு வெளியே இருக்கும்போது वो नगर के बाहर रहने के समय पर மார்த்தாள் வந்து கண்ணீர் வடித்தாள். मार्ता आकर आंसू बहाती है, ஆண்டவரே, நீர் ஏன் இங்க இருக்கல? हे प्रभु तू क्यों यहाँ नहीं था, நீ ஏன் வரவில்லை? क्यों नहीं आया, நீர் வந்திருந்தாரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். तू यदि आता तो मेरा भाई नहीं मरता। எவ்வளவு மகிமையான ஒரு உறவுல அவர் சொல்லுகிறார். और कितनी महिमा के उस रिश्ते के साथ वो நீர் कहती எவ்வளவு है, நேசித்தீர் ஆண்டவரே, और तू कितना प्यार किया ஏன் प्रभु, வரவில்லை? क्यों नहीं आया। அடுத்து மரியாளும் கூட அதே வார்த்தையை और उसके बाद मरियम भी वही बात कहती ஆண்டவரே, है, நீர் ஏன் வரவில்லை? हे प्रभु तू क्यों नहीं நாங்கள் आया, உமக்கு சொல்லி அனுப்பினோமே, मैंने तो हमको संदेश भेजा ஏன் था, வரவில்லை ஆண்டவரே? क्यों नहीं आया। மகிமையான கர்த்தரிடத்தில் உரிமையோடு பேசி महिमा के उस प्रभु के साथ पूरे हक से मानते ஆண்டவருக்கு हैं। நல்லா தெரியும். प्रभु ठीक से இன்னும் जानता 40 है, ஹவர்ல அவன் எழுப்ப और போகிறான். अभी आधे घंटे में मैं उसे जिलाऊंगा, அரை மணி நேரத்துல அவன் எழும்பி நிற்க போகிறான். आधे घंटे के अंदर मैं उसे खड़ा करूंगा। இவன் சந்தோஷமாய் மாற போகிறான். ये लोग खुशी से बदलेंगे, ஜனங்கள் மகிமைப்படுவார்கள். लोग महिमा में देखेंगे, சீஷர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார்கள். शिष्य वहां पर विश्वास उनका बढ़ेगा। எல்லாம் இயேசுவானுக்கு தெரியும். सब कुछ यीशु को पता है। தெரிந்திருந்தாலும் फिर से जानते அப்படியே हुए भी மனம் உடைந்து அழுது விட்டான். और मन तोड़कर वो रोने लगा। எப்படிப்பட்ட ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட? उसका मन किस प्रकार का है அவர் देखिए, தெய்வாதி தேவனாக वो இருந்தார். खुदाओं का खुदा அவர் है। மனிதனாக வெளிப்பட்டதை வெளிப்படுத்துகிறார். मनुष्य के रूप में जो प्रकट हुआ उसे दिखलाता है। மார்த்தாளே, हे मार्ता, மரியாளே, हे मरियम, உனக்குள்ள வேதனை எனக்கு தெரியும். तेरा दर्द मुझे भी पता है, உன்னுடைய துக்கம் எனக்கு தெரியும். तेरा दुख मैं जानता உன்னுடைய हूँ, வியாதி எனக்கு தெரியும். तेरा बीमार मैं जानता நான் हूँ। தேவாதி தேவனாய் मैं இருந்தார். खुदाओं का खुदा हूँ, நான் சிருஷ்டிகராய் मैं இருந்தார். रचना करने वाला हूँ, ஒவ்வொரு இருதயங்களை அறிந்திருக்கிறேன். हर एक हृदय को मैं जानता हूँ। உடைந்து விட்டார். मन तोड़कर रोया, கண்ணீர் விட்டு அழுதா. आंसू बहाकर रोया। அவருக்கு நல்லா தெரியும் உயிரோடு எழும்ப போகிறார். उसको ठीक से पता है अभी वो उठ அந்த जाएगा, இடத்துல முழுக்க முழுக்க அவர் மனிதனை போல வெளிப்பட்டார். लेकिन उस स्थान पर पूरी पूर्णता से वो एक रूप में वहां पर बदल அந்த गया। கல்லறைக்கு பக்கத்துல போய் நிற்கிறார். और वो उस कब्र के बाहर खड़ा है। சுற்றி இருக்கிற ஜனங்கள் நினைக்கிறார்கள், उसके चारों ओर रहने वाले लोग समझते हैं, இவனுடைய கண்ணை திறந்தவர் திறக்கலாம், இவன் எழுப்பலாமே. क्या अंधे की आंखों को नहीं खोला इसने, क्या इसे नहीं जिला நடக்க सकता। முடியாதவனை நடக்க பண்ணினாரு, இவன் எழுப்பிடலாமே. जो लंगड़े को चलाया इसको तो जिला सकता है, இவனால முடியும். इससे होगा। அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. और वैसा विश्वास था, ஆனால் மார்த்தாளுக்கும் மரியாளும் மிகவும் வேதனைப்பட்டு துக்கம். लेकिन मार्ता और मरियम बहुत दुखित हुए। இயேசு கண்ணீர் விட்டார். यीशु आंसू बहाया அவர் கல்லை புடட்டும்படி சொன்னார். और उस पत्थर को लुढ़का के लिए இன்னைக்கு कहा। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட और आज हमारे जीवन के अंदर தேவன் நம்மளோடு இடைப்படுவதற்கு, प्रभु हमसे बातें करने के இயேசு लिए, நம்மளோடு நிறைய காரியங்களை தெரியப்படுத்துவது, और यीशु हमारे बीच में बहुत सारे बातें प्रकट करने के கல்லை लिए எடுத்து போடு.
उस पत्थर को लुढ़का दीजिए। அப்பொழுதுதான் நாம் முழுமையான ஒரு அற்புதத்தை காண முடியும். तब एक परिपूर्ण अद्भुत हम देख सकते हैं। இஸ்ரவேலர்கள் கூடவே நடந்தாலும் इजरायली लोग साथ में चले तो भी, இச்சையாகிய கல்லை அவள் எடுத்து போடவில்லை. और उस लालसा के पत्थर को उन्होंने नहीं निकाला। முறுமுறுக்கிற கல்லை எடுத்து போடவில்லை. कुड़कुड़ करने वाली उस बातों से वो तो उसे नहीं निकाले, வேசித்தன சுபாவத்தை விட்டு விலகவில்லை. और उस व्यभिचार करने वाले परिस्थिति से नहीं बदले। ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், इसीलिए प्रभु ने कहा கல்லை எடுத்து போடுங்க. उस पत्थर को लुढ़का दे, அதை நீங்க தான் செய்யணும் और उसे அப்படிங்கிறார். तुम्हें ही करना है। ஏன் அந்த மகிமையான தெய்வம் சொல்ல முடியாது? क्यों वो महिमा का प्रभु नहीं कह அவர் सकता? சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். और वो कहेगा तो होगा, वो आज्ञा देगा तो அவர் स्थिर होगा। சொல்லுகிறார், விசுவாசத்தோடு இந்த மரத்தை வேரோடு புடுங்கி நடுக்கடல்ல கொண்டு நட முடியும். और वो विश्वास से यदि कहेंगे कि उस झाड़ को जड़ से निकालकर समुद्र में डाल तो वो डाल दिया அந்த जाएगा, மலையை அப்படியே பெயர்த்து தள்ள முடியும். और पूरे पहाड़ को वहां से उखाड़ कर निकाल दिया जाएगा। பிரியமானவர்களே, प्यारे परमेश्वर के எவ்வளவுதான் बच्चे, தேவனோடு हम இருந்தாலும், कितने भी प्रभु के साथ रहे, எவ்வளவுதான் தேவனோடு நடந்தாலும், कितने ही प्रभु के साथ क्यों ना चले, கர்த்தர் சொல்கிறார், प्रभु कहता நீ है அந்த கல்லை எடுத்து போட तू उस पत्थर को पहले वहां நீ से அந்த निकाल, இச்சையை எடுத்து போட तू வேண்டும். उस लालसा को निकाल நீ दे, அந்த முறுமுறுப்பு எடுக்க तू போட उस வேண்டும். कुड़कुड़ की बातों को निकाल दे, அப்பொழுதுதான் நான் உன்னிடத்துல பிரியமாய் இருப்பேன். तब मैं तेरे लिए प्यारा बनूंगा। எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டோம், सब लोगों ने एक ही भोजन ஒரே खाए, தண்ணீர் குடித்தோம், एक ही पानी ஒரே पिए, பாதுகாப்பு இருந்தோம். एक ही सुरक्षा में थे। தேவனுடைய வாழ்க்கையில நிறைய தடைகளை அவர்களே வைத்திருந்தார். बहुत सारे चीजों के अंदर रुकावट उन्होंने अपने लिए रखा, தாங்களாகவே அதற்கு தங்களை விட்டு கொடுத்திருந்தார். अपने लिए उन्होंने अगर त्याग दिया होता, ஆனால் இயேசு சொன்ன உடனே लेकिन यीशु ने जैसे அந்த कहा கல்லறையை மூடி இருந்த கல்லை புரட்டினார். और उस पत्थर को उन्होंने वहां से लुढ़का दिया, ஆண்டவர் ஒரு பெரிய சத்தம் கொடுக்கிறார், प्रभु ने एक बहुत बड़ी आवाज दी மகா சத்தமாய், और ऊंचे शब्द से லாசருவே வெளியே வா என்றார். लाजरस बाहर निकल करके कहा। கட்டப்பட்ட மனிதன் அப்படியே கட்டோடு வெளியே வருகிறார். बंधन में रहने वाला लड़का वो बंधन से बाहर निकल गया। இயேசு சொன்னார், கட்டவிழ்த்து விடுங்கள். यीशु ने कहा उस बंधन को खोल दे, கட்டவிழ்க்கப்பட்டான். बंधन को खोल दिया அவன் गया, மகிமையான உயிர் தெழுதலை பெற்றுக்கொண்டான். और वो महिमा की पुनर्दान को पाया திரும்ப அவன் है। மரித்தாலும் திரும்ப और வரப்போகிறான். फिर मर भी जाए तो भी वो फिर से जी उठने में आएगा। ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தால் प्रभु जो उसके साथ में रहता था, கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த அந்த கல்லை எடுத்து போடு. फिर भी उसने कहा कि तू उस पत्थर को वहां से निकाल। இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில इजरायलियों के जीवन के अंदर நிறைய பேர்ட்ட இச்சையாகிய ஒரு கல் இருந்தது. बहुतों के जीवन में लालसा का वो पत्थर था, முறுமுறுக்கிற ஒரு கல் இருந்தது. कुड़कुड़ करने वाली वो पत्थर थी। அவர்கள் எல்லாத்தையும் அனுபவித்தார்கள், उन्होंने अनुभव तो किया, சாப்பிட்டார்கள், उन्होंने भोजन भी அவருடைய किया, துணி வளர்ந்தது, उनका वस्त्र बढ़ा, செருப்பு தேயல, उनका चप्पल न घिसा, கால் வீங்கல, उनका पैर में सुजन नहीं आई, फिर भी வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு அவங்க போகல. वागदान किए हुए स्थान पर नहीं पहुंच வழியிலே पाए, செத்து போய் रास्ते पे ही मर चुके। இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, आज प्रभु का वचन हमें कहता தேவனுடைய है, மனிதனாகிய பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட பவுல் சொல்லுகிறார், और परमेश्वर के जो पवित्र आत्मा से भरा हुआ पौलुस कहता है, தயவு செய்து அந்த 11வது வசனத்தை வாசிங்க. उस 11 वचन को हम पढ़ कर அது देखें। நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு, वो हमारे लिए एक रूस दृष्टांत है, அது ஒரு எச்சரிப்பா இருக்கு. हमारे लिए चेतावनी है। தயவு செய்து கவனிங்க, उसे ध्यान से உங்க देखिए, மேல தேவன் பிரியமாய் आपके ऊपर प्रभु प्यार करता है। ஜெபம் பண்ணுவோமா? क्या हम प्रार्थना करें? பரிசுத்தமுள்ளவரே, पवित्र நீர் प्रभु, விரும்பாததை நான் எடுத்து போட உதவி செய். आप जो नहीं चाहते हैं उसे मैं निकालने के लिए मदद कीजिए। தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொல்கிறார், पर प्रभु आपका जो दास है वो दाऊद कहता ஆண்டவரே, है, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், प्रभु मैंने पाप कर दिया, இதுக்கு நான் காணிக்கை கொடுக்க முடியாது. इसके लिए मैं कोई दान नहीं दे நீர் सकता, பலியையும் காணிக்கை விரும்பவில்லை, क्योंकि तू बलि और दान को नहीं चाहता, நீர் விரும்புகிறீர் மனம் உடைந்து ஜெபம் பண்ண. तू चाहता है कि मन तोड़कर रोए, ஆகவே நான் ஜெபம் பண்ணுகிறேன், इसलिए मैं रोकर நான் प्रार्थना மனம் உடைந்து करता ஜெபம் हूँ, பண்ணுகிறேன். मन तोड़कर प्रार्थना என்னுடைய करता हूँ, தடையை மாற்றி போடு, मेरे रुकावट को बदल दे, என்னுடைய அருவருப்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்கு, मेरे जो बुराई चीजों से मुझे बचा, என்னுடைய துர்க்குணத்தை மாற்று, मेरे दुष्ट कार्य से मुझे बचा, ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க आपके வேண்டும். आशीष को मैं நான் पाऊं, ஒரு பிரியமானவனாய் இருக்க, आपके लिए प्यारा बनूं, தெய்வமே நான் பிரியமானவனாய் இருக்க, आपके लिए मैं प्यारा बनना நீர் चाहता हूँ, விரும்புகிற மனிதனாய் இருக்க, आप जैसा चाहते हैं वैसा मैं बनना चाहता हूँ, ஆசீர்வாதத்தினால் என்ன वैसे आशीष के साथ भर வேதாகமத்தை दीजिए। வாசிக்கிற ஒருவர் கூட इस कलाम को पढ़ने वाला कोई भी व्यक्ति தேவனுக்கு பிரியமில்லாமல் போக प्रभु के लिए प्यारा न बने, ऐसा ना रहे, பிரியமானவனாய் प्रभु के लिए प्यारा बने। அப்படிப்பட்ட மகிமையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். प्रभु वैसे महिमा की बातों से भर அப்படி दीजिए, ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும், वैसे प्रार्थना करने के समय पर अद्भुत அதிசயங்கள் होगा நடக்கட்டும், और अद्भुत कार्य होगा, விடுதலையும் சுகம் உண்டாகட்டும். छुटकारा और चंगाई होगी, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படி நடக்கும். यीशु के नाम से ऐसा होगा। ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி சொல்றேன். प्रार्थना को सुनने के लिए இயேசு धन्यवाद, கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।